இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 2 யூனிட் 3ல இருந்து 5 வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து ஐடென்டிட்டி, யூத் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்த்திருந்தோம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா சோஷியல் பேசிஸ் ஆஃப் ஐடென்டிட்டி பார்க்க போறோம். அதாவது அடையாளத்தின் சமூக அடிப்படை அப்படின்னு சொல்றது. அப்போ ஐடென்டிட்டின்றது வந்து சோஷியல் பேசிஸ்ல எந்த மாதிரி கேட்டகரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா கிளாஸ், ரிலீஜியன், செக்ஷுவாலிட்டி, ஜெண்டர், ஏஜ் இந்த அஞ்சு விஷயங்கள் வச்சு நம்மளோட சொசைட்டியல் பேஸ்ட் ஐடென்டிட்டி வந்து டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. கிளாஸ்னா என்னன்னா வர்க்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு கேட்டகரைஸ் பண்றதான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இங்க எப்படி ஐடென்டிட்டி டெவலப் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே வந்து வேரி ஆகும். லோயர் கிளாஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் மினிமைஸ்டா இருக்கும். அதே ஹையர் கிளாஸ் பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஹையரா இருக்கும். சப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஏற்றது மாதிரி எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன். ரிலீஜியன் இங்க ஏன் வந்து ஒரு ஐடென்டிட்டியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம உலகத்தை எப்படி பாக்குறோன்றதே அந்த ஒரு பேஸ் எங்க கொடுக்குது அப்படின்னா அந்த ரிலீஜியன்ல இருந்து தான் வருது. ஏன்னா குழந்தைங்கள்ல இருந்து நம்ம இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் தான் வந்து மெயினா நம்ம ஃபேமிலி வந்து எம்பசைஸ் பண்ணி நமக்கு வளர்த்து விடுவாங்க. ஸோ அப்படி வளர்க்கும் போது அந்த உலகம் நம்ம உலகத்தை எப்படி பார்க்கணும், நம்ம எந்த மாதிரி வேர்ல்டை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை கொடுக்கறது வந்து இந்த ரிலீஜியன் தான். ஸோ அப்போ பேசிக்கா அந்த செல்ஃப்ன்றது அந்த கோர் வேல்யூஸ் வந்து அந்த ரிலீஜியன் மூலியமா தான் ஷேப் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவாலிட்டி. செக்ஷுவாலிட்டின்னு சொல்லும்போது இது ஜெண்டர்ல ஏன் வருது, இது தனிப்பட்ட ஒரு நபரோட கருத்து தானே, இது ஏன் ஜெண்டர் இது சொசைட்டியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏன் வருது அப்படின்னா இந்த கிளாஸ், ரிலீஜன், ஜெண்டர், ஏஜ் இதை பத்தின எல்லா நாலேஜ் இருந்தும் செக்ஷுவாலிட்டி பத்தின நாலேஜ் இல்லை அப்படின்னா ப்ராப்பரான செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்காது. அவங்க ஹோமோசெக்சுவலா ஹெட்ரோசெக்சுவலான்ற ஒரு டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது இருந்தா தான் ஃபர்தரா அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியும், சொசைட்டில எந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும்ன்ற ஒரு நாலேஜ் மெயின்டைன் பண்றதுக்கு செக்ஷுவாலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வந்து நம்ம ஆல்ரெடி பேசுற மாதிரி மாஸ்குலைன் ஃபீச்சர்ஸ், ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ்னு ரெண்டு விதமா இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்றது மாதிரி நம்மளோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ அப்போ அந்த மேல் இருக்காங்க அப்படின்னா அந்த மாஸ்குலைன் ஃபீச்சர்ஸை ஓரளவுக்காவது கோப்பப் பண்ணி கொண்டு வந்து அந்த சொசைட்டியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியும். இல்லை அப்படின்னா அவங்க என்ன டைப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஜெண்டர் ஐடென்டிட்டி எடுக்கிறாங்களோ அதுக்கேற்றது மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து அவங்க எம்பசைஸ் பண்ணணும். அந்த ஜெண்டருக்கு ஏற்றது மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து எம்பசைஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த உலகம் நம்மளை பர்சீவ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்மளை ஐடென்டிஃபை பண்றதுக்கும், நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும், டு த வேர்ல்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் நமக்கு ப்ரிஃபரபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஏஜ். ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்றது மாதிரியான சேலஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போ 15 இயர்ஸ்ல வந்து உட்காந்துட்டு நான் 30 இயர்ஸ்ல இருக்க வேண்டிய டாஸ்க் நான் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா கண்டிப்பா அது முடியாது. அந்த ஏஜுக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்குமோ, பிசிக்கல் டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்குமோ அதுக்கேற்ற டாஸ்க் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா ரோல் பிளே பண்ணுது ஐடென்டிட்டியில. அப்போ எவ்வளவு முடியும்ன்றத டிசைட் பண்றது ஏஜ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியாவா இருக்கு. கிளாஸ், ரிலீஜியன், செக்ஷுவாலிட்டி, ஜெண்டர், ஏஜ் இது அந்த அஞ்சும் சோஷியல் பேஸ் ஆஃப் ஐடென்டிட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஹியூமன் டெவலப்மெண்ட். இங்க ஏன் ஃபேமிலி ஹியூமன் டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா ஐடென்டிட்டி மெயினா எங்க ஷேப் ஆகுது அப்படின்னா ஃபேமிலி என்விரான்மெண்டா தான் ஷேப் ஆகுது. ஸோ நம்ம யாரு, நம்மளோட கோர் வேல்யூஸ் என்ன, நம்மளோட பிஹேவியர்ஸ் என்ன, நம்மளோட ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அப்படி வரும்போது இந்த ஃபேமிலி ஹியூமன் டெவலப்மெண்ட்ன்றது வந்து குரூஷியல் ரோல் பிளே பண்ணது செல்ஃப் ஐடென்டிட்டியில. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம்னு சொல்லும்போது இங்க வந்து ஃபேமிலி வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸா போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஹெரிடிட்ரியே வந்து லாங்கரா இருக்கும். ஸோ அப்போ ஹெரிடிட்ரிக்கு ஏற்றது மாதிரி அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட நார்ம்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு மாத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இது ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து சோஷியலைசேஷன் சொல்லும்போது இங்க ஃபேமிலி தான் வந்து ஒரு பேஸ் ஃபார் சோஷியலைசேஷனா இருக்கு. ஸோ ஃபேமிலி அந்த பியர் குரூப் இவங்க கிட்ட பேசுறதை வச்சுதான் நம்ம அவுட்டர் வேர்ல்டு கிட்ட நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அப்போ சோஷியலைசேஷன் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபேமிலிலேயே ஒரு இன்னோவேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால பெட்டரா வந்து அதர் என்விரான்மெண்ட்ல கோப்பப் பண்ண முடியாது. அங்கேயே ஒரு இன்னோவேஷன்ஸ் வந்துருச்சு, நீ வொர்த்லெஸ்னஸ், நீ அன்லவபிள், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, இந்த மாதிரி சொல்லி வளர்க்கப்படுறாங்க அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டு என்னதான் அவங்களுக்கு சஃபிஷியன்டான ஒரு கைண்ட்னஸோ, லவ், அஃபெக்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாலும் அந்த குழந்தைங்கனால அதை எடுத்துட்டு லைக் ஹையர் அஃபீஷியல்ஸ், ஹையர் அத்தாரிட்டியா மாற முடியாது, ஹையர் ஸ்டேஜஸ்க்கு போக முடியாது. ஸோ சோஷியலைசேஷன் வந்து ஃபேமிலில இருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரோல்ஸ், சமூக பாத்திரங்களின் பணிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரோல்ஸ் அப்படின்னா ஒரு பையன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எங்கர் பிரதரா இல்ல எல்டர் பிரதரா என்னன்றதை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பையன் ரோலையும் எடுத்து பண்ணணும். இதே ஒரு அடல்ட் ஏஜ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு அடல்ட்டுக்குரிய ஒரு டாஸ்கையும் எடுத்து பண்ணணும். அதே மாதிரி நெய்பர்ஹுட் இருக்காங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஒவ்வொருத்தவங்களோட நம்ம என்ன மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் மேக் பண்றோமோ அதுக்கேற்ற ரோலை நம்ம எடுத்து நடக்கணும். ஸோ அந்த ரோலை சொல்லி கொடுக்குற அந்த ரோல் பிளே வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா ஃபேமிலில இருந்து ஆரம்பிக்குது. இப்ப அப்பா வந்து அப்பா ரோல் பண்ணணும், அம்மா அந்த வீட்டுல வந்து ஈக்குவலான
ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சுட்டு அவங்க ரோல் எடுத்து பண்ணணும். ஸோ ஈக்குவல் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். இருக்கும்போது அதே ரோலை தான் நம்மளும் எடுத்து பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு அடல்ட் ஆகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ல அதே ரோலை தான் நம்ம வந்து எடுத்து அப்ளை பண்றது மாதிரி இருக்கும். ஸோ அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரோல்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபேமிலி. இது 3 விஷயங்கள் தான் வந்து ஐடென்டிட்டியை ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்டர்ஜெனரேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ். இன்டர்ஜெனரேஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது நம்ம ஹெரிடிட்டி தான் சொல்றோம். ஒவ்வொரு ஜெனரேஷன்ல இருந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு மாறி போற விஷயம். ஸோ அப்ப என்னென்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ரிலேஷன்ஷிப். ஸ்ட்ரக்சரல் வந்து பேசிக்கா ரீப்ரொடக்ஷன் பத்தி தான் சொல்றாங்க. எப்படி வந்து அந்த இனப்பெருக்கம் நடக்குது, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி ஃபேமிலியை வந்து அவங்க டெவலப் பண்றாங்க, எப்படி க்ரோ பண்றாங்க, அவங்களோட ஜீனோகிராம எப்படி க்ரோ பண்றாங்க, இதை பத்தி பாக்குறதா வந்து ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். அசோசியேஷன் சொல்லும் போது இங்க வந்து இமோஷன்ஸ் வந்து ரோல் பிளே ஆகுது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து டிபெண்டா இருப்போம் ஃபேமிலியில. எஸ்பெஷலி இந்தியன் கான்டெக்ட்ல ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம ஓவர் டிபெண்டா இருப்போம். பேரண்ட்ஸோட சரி, சிப்ளிங்ஸோட சரி, அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸோட சரி, சிக்னிஃபிகன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட சரி, நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் ரோல் பிளே பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இமோஷனலி ஹெல்த்தியா இருக்கு, டாக்ஸிக்கா இல்லாம இருக்கு அப்படின்னா நம்மளோட அடல்ட் ரிலேஷன்ஷிப்பும் அவுட்டர் வேர்ல்டோட இருக்கிற நம்ம மெயின்டைன் பண்ற ரிலேஷன்ஷிப்பும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ஃபிளரிஷிங்கா இருக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பேஸ் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த இன்டர் ஜெனரேஷன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கிராண்ட் மதர் கிட்ட இருந்து அந்த கிராண்ட் சன்னோ கிராண்ட் டாட்டரோ கத்துக்கிற ஒரு விஷயம், கிராண்ட் ஃபாதர் கிட்ட இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்க அந்த விஸ்டம் ஷேர் பண்றது மூலியமா பெட்டரா அவங்களால வந்து லைஃப் அப்டிகல்ஸை கோப்ப பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அஃபெக்சுவல் பார்ட். அஃபெக்சுவல் பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இமோஷன்ஸ் தான், ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் தான். இப்போ வந்து அவங்க இமோஷனலி அன்கண்ட்ரோலபிளா இருக்காங்க, ரொம்ப டவுனா இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கடந்து வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்ப அந்த டிப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸை வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது பெட்டரா அவங்களால கோப்ப பண்ண முடியும், ராதர் தென் அதர் பர்சன் வந்து சொல்லிக் கொடுக்கறத விட. ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு தெரியும் இவங்களோட மென்டாலிட்டி, இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பர்சனாலிட்டி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்ப எப்படி சொன்னா அவங்கள வந்து நம்ம நல்ல வழிக்கு கொண்டு வரலான்ற ஒரு 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 விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க பெட்டரா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கம்யூனிகேஷன் வந்து இமோஷனலி இருக்கும்போது, இமோஷனலி ஹெல்த்தியா இருக்கும்போது பெட்டரா நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து கோப்ப பண்ணி வர முடியும். நெக்ஸ்ட் வந்து நார்மட்டம். நார்மட்டம்னு சொல்லும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்க பேசுறாங்க. அதே மாதிரி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸையும் பேசுறாங்க. கல்ச்சுரலி, ரிலீஜியஸ்லி என்ன மாதிரியான நார்ம்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்களோட ஃபேமிலிக்கு என்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கும் கொண்டு போறது. அதே மாதிரி நார்மட்டல் என்ன பேசுவோம் அப்படின்னா செஞ்ச தப்புக்கு அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு எரர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எரர் வந்து மத்தவங்க மேல பழி போடாம அந்த எரருக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுத்து பண்ணணும். ஸோ அப்போ அந்த எரருக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போதே ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால பெட்டரா கோப் பண்ணி வர முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் சப்போர்ட். ஃபங்க்ஷனல் சப்போர்ட்னு சொல்லும்போது ஓவரால் வந்து இந்த 4 ஆஸ்பெக்ட் இருந்தாலே வந்து நம்மளால பெட்டரா எல்லா ஏரியாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங்லயும் ஃபங்க்ஷன் ஆக முடியும். என்னென்ன ஏரியாஸ் இருக்கு அப்படின்னா பிசிக்கல் ஃபங்க்ஷனிங், சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங், சோஷியலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங், ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங். இது 4 ஃபங்க்ஷனிங் இருக்கு நம்ம சைக்காலஜில. ஸோ இப்போ இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து பெட்டரா ஃபங்க்ஷன் ஆக முடியும். அடுத்து வந்து எஜுகேஷன், கெரியர் அண்ட் பியர் குரூப். எஜுகேஷன், கெரியர், பியர் குரூப் ஏன் இங்க ஐடென்டிட்டியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா நம்ம எஜுகேஷன் தான் நம்மளோட ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணுது. என்ன டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதுதான் நம்ம சூஸ் பண்ற ஆக்குபேஷனை டிசைட் பண்ணுது. அந்த ஆக்குபேஷனை வச்சுதான் நம்மளோட ஐடென்டிட்டியா இருக்கு. இப்போ ஒருத்தவங்க போய் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகுறோம் அப்படின்னா நம்மளோட ஆக்குபேஷன் தான் மெயினா வந்து அங்க ஃபோக்கஸ்டா இருக்கும். என்னவா நம்ம இருக்கோம், நம்ம பேருக்கு அப்புறம் நம்மளோட ஃபேமிலி ஐடென்டிட்டிக்கு அப்புறம் எந்த ஊர்ல இருந்து வரோம் இது எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து என்ன வரும்னா ஆக்குபேஷன் தான் வரும். ஸோ ஆக்குபேஷன் தான் நம்மளோட ஐடென்டிட்டியை ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எஜுகேஷன் தான் அங்கிருந்து எஜுகேஷன்ல இருந்து தான் அந்த ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டியே வந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்ப அந்த எஜுகேஷன் வந்து கெரியர் அண்ட் பியர் குரூப் இது 3மே வந்து ஐடென்டிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெடகாகி அண்ட் லேர்னிங் டாஸ்க். பெடகாகி அண்ட் லேர்னிங் டாஸ்க்னு சொல்லும்போது கற்பித்தல் முறையும் கற்றல் பணிகளை பத்தி பேசுறாங்க. கற்பிக்கும் முறை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டான டாஸ்கா இருக்கணும். அதே மாதிரி இப்ப கத்துக்கிற டாஸ்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் இருக்கணும்னு சொல்றாங்க. நிறைய ஏரியாஸ் ஆஃப் சைக்காலஜிலயோ இல்ல ஏரியாஸ் ஆஃப் அதர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜிலையும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் இருக்கும்போது கிளாஸ் ரூம்ல கத்துக்கிற விஷயத்த ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணாதான் ரியல் எஜுகேஷன் ஹேப்பன் ஆயிருக்குன்றது அர்த்தம். ஸோ அப்போ இந்த பெடகாகி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா மாறணும். அதே மாதிரி மார்க் பேஸ்டா இருக்கக்கூடாது, அவங்களோட ஸ்கில்ஸ் பேஸ்டா இருக்கணும்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி நம்ம சைக்காலஜில பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில்ஸ் பேஸ்டா தான் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் பேஸ் பண்ணி தான் நம்ம வச்சிருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளால ஒரு ஒர்க் ரிலேட்டட் ஒரு டாஸ்க் பண்ணும்போது அந்த ஒரு பேஸ்னஸ் அந்த இன்டர்ன்ஷிப்போட பேஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பெடகாகி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கணும். லேர்னிங் டாஸ்க்குமே வந்து அவங்க ஸ்கில் எந்த அளவுக்கு சீக்கிரமா டெவலப் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், ஆய்வுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து காலேஜோ இல்ல ஸ்கூல்ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு.
ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த அடலசன்ட் ஏஜ், இந்த யூத் ஏஜ்ல தான் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கும். எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய ஏர்ஜும் நிறைய இருக்கும். இந்த 15 to 25 ஏஜ்க்குள்ள தான் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகி அவங்களோட ஐடென்டிட்டி ஃபைன் பண்ற ஏஜ். அதுக்குள்ளேயே வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நீ படிக்கணும், இந்த இந்த பாதையை நோக்கி தான் நீ போகணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து ரிஸ்ட்ரைன் பண்ணி வச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோர் ஆகிற கெப்பாசிட்டி இருக்காது. அந்த ஐடென்டிட்டி கேதர் பண்ற ஒரு ஏர்ஜ்னஸும் இருக்காது. அட்லாஸ்ட் ஒரு ஒரு 30-40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து டிஃப்யூஸ் ஐடென்டிட்டியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லும்போது எஜுகேஷன் எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணலாம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கரிக்குலம் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ற மாதிரியான கரிக்குலம் வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, அதுல அவன் வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அதில் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸும் அந்த எஜுகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு பிசிஷியன் ஆகணும், இல்ல நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, அப்ப அந்த அந்த எஜுகேஷன் ஓரியன்டா போறவங்களுக்கு நல்ல ஒரு கரிக்குலம் வந்து சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்ப டிஃப்ரெண்ட் டாஸ்க், ஏன்னா லைஃப்ன்றது வந்து ஏதோ ஒரு ஆக்குபேஷன் நோக்கி போக போறது கிடையாது. நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸுமே நம்ம வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. ஒரு டாஸ்க் எடுத்து பண்றோம் அப்படின்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமா இருக்கு, நம்மளோட கான்பிடன்ஸ் ஸ்கில்ஸ் முக்கியமா இருக்கு, நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் முக்கியமா இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து கத்துக் கொடுக்கறது மாதிரியான எஜுகேஷன் தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டாலே அவங்களால பெட்டரா வந்து என்விரான்மெண்டல் அப்டிகல்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும், டீல் பண்ண முடியும். நியூ ப்ராப்ளம்ஸை வந்து டீல் பண்றதுக்கு இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். எங்கேயோ ஒரு கத்துக்கிட்ட விஷயம் நமக்கு புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து எங்க எம்பசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கரிக்குலம் தான் எம்பசைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் சப்போர்ட். என்விரான்மெண்டல் சப்போர்ட் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, டீச்சர்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா என்விரான்மெண்டல் சப்போர்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் சப்போர்ட் தான் ரொம்ப தேவைப்படும். இப்போ எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்க அப்படின்னா, நிறைய ஊருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்க, இல்லை டிஃப்ரெண்ட் காலேஜஸ்ல படிச்சு எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்க அப்படின்னா, பேஸ் வந்து மணி இருக்கணும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எஜுகேஷனை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களால எக்ஸ்ப்ளோர் ஆக முடியும். இதே இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா, மெயினா வந்து மணி கன்ஸ்டன்டா இருக்கும். பாவர்ட்டியில இருக்கிற ஒரு பையனால போய் நான் வந்து ஹை கிளாஸ் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிராப் பண்ணணும், அங்க இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு படிக்கணும் அப்படின்னா முடியும். பட் நிறைய கஷ்டங்களை தாண்டி அவன் வந்து அதை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சப்போர்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இமோஷனல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு பாத்துல அவங்க டவுன் ஆயிட்டாங்க, என்னால முடியல, இல்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த டவுனஸ்ல இருந்து தூக்கி விடுறதுக்கு ஃபேமிலியோ இல்ல டீச்சர்ஸோ மென்டர்ஸோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இது 3 விஷயமே வந்து எஜுகேஷன், கெரியர், பியர் குரூப் இன்ஃபுளுசஸ் ஆன் செல்ஃப் ஐடென்டிட்டியில வருது. நெக்ஸ்ட் பியர் ஸ்பெசிஃபிக்லி பார்க்கலாம். பியர்ஸ் வந்து 3 ரோல் பிளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மாடலிங், பனிஷ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா, இப்போ அந்த அடலசன்ட் ஏஜ்ல யூத்ல இருக்காங்க அப்படின்னா, எல்லா உலகத்துல இருக்க எல்லா யூத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் வரும் அந்த ஏஜ்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும். அதே மாதிரி என்ன கெரியர் பாத் வந்து சூஸ் பண்ண போறோன்றது வரும். லைஃப் பத்தின ஒரு பயம் வந்து வரும். அது எப்போ வரும்னா, இந்த ஏர்லி அடல்ட்ல லைஃப் பத்தின பயம் வரும். அந்த 20 இதுல ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம லைஃப் செட்டில் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயம் வரும். ஸோ அப்ப இந்த 3 விஷயமே வந்து எல்லா யூத்தும் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல யாரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி என்ன மாதிரியே ஒரு கஷ்டத்தை கோத்ரூ பண்ணிட்டு இருக்க ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தான் வந்து என்னோட கஷ்டத்தை பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் 2 பேரும் சேர்ந்து ஒரு அப்டக்கிளை ஃபேஸ் பண்ணி தாண்டி வரதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸை அவங்களால மேக் பண்ண முடியும். இதே இது வந்து அடல்ட் கிட்டயோ இல்ல மிடில் அடல்ட்ஹுட்ல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல ஓல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க கிட்டயோ போய் கேட்கலாம். பட் ஆனா அவங்களால பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது டவுட். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்தாலும், இவங்க வயசுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, ஒரு டிப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து இந்த யூத் அப்ளை பண்ண முடியுமான்றது வந்து அகைன் பிக் கொஸ்டின் மார்க். சோ அப்ப இந்த இடத்துல தன்னோட லைஃப்ல இருக்கிறவங்க, தன்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களே வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த சொல்யூஷன்ஸ் ஓரியன்டா ஒரு டாஸ்க் பண்ணும்போது பெட்டரா கோப் பண்ணி வர முடியும். சோ அதுதான் வந்து பியர் இன்ஃபுளுசஸ் மெயின் ஐடென்டிட்டியில வந்து ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட்ல ரோல் பிளே பண்ணுது. இங்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எது சொல்றாங்க அப்படின்னா, இப்போ குரூப்பா சேர்ந்து ஒரு டாஸ்க் பண்றாங்க அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு, அந்த டாஸ்க் வந்து அவங்களால வந்து ப்ராப்பரா பண்ணி முடிக்க முடியுது அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் பாண்ட் கிரியேட் ஆகும். சோஷியல் பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபர்தரா இன்னும் வர அப்டக்கிள்ஸ்ல இன்னும் ஃபேஸ் பண்ணி வெளியில வருவோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ கான்ஃபிடன்ஸ் வரும்போது அடுத்து ஒரு ரிவார்ட் கிடைக்குது அப்படின்னா அது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி அந்த பேட்சே வந்து ஒரு கிளீஷே மாதிரி ஃபார்ம் ஆயிருவாங்க. ஸோ அந்த கிளீஷே வந்து என்ன ஆகும்னா, ஃபர்தரா வந்து நிறைய விஷயங்களை சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ரோச் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாடலிங்ன்றது வந்து இப்ப ஏதாவது ஒரு பியர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அவங்க ஏஜ்ல இருக்கிறவங்களே வந்து அவங்களோட கெரியர் பார்த்து டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி எதுன்றதை டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ப அந்த
இடத்துல வந்து நம்ம வந்து அவங்கள பாக்குறது முடியும், இவங்க எந்த பாதையில போனாங்க, இப்படி போனாதான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமா, இப்படி போய் அவன் கெரியர் கோலை வந்து அடைஞ்சிட்டானா, என்ன ஐடென்டிட்டி அவனோட அவனோட என்ன ஐடென்டிட்டின்றத வந்து டிசைட் பண்ணிட்டானா அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே பாதையில நம்மளால போக முடியும். அந்த ஏஜ்ல அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கள நம்ம மாடலிங் பண்றது மூலியமா பெட்டரா நம்மளால ஈஸியா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் வந்து அடைய முடியும். இதே இது மிடில் அடல்ட்குள்ளயோ இல்ல லேட் அடல்ட்குள்ளயோ இருக்கிறவங்களோட லைஃப் பார்த்துட்டு நம்ம அதை மாடலிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எப்படி ஒரு 20-30 வருஷம் எடுக்கும். ஸோ அப்ப அந்த 30 வருஷம் நம்ம கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போடணும். இதே இது யூத் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து போகும்போது அது ஈஸியான அட்டைனபிள் கோலா இருக்கும். டக்குன்னு நம்மளால வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை அடைஞ்சிடலாம். ஸோ மாடலிங் வந்து பியர்ஸை வச்சு மாடலிங் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பனிஷ்மெண்ட் இங்க ஏன் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா சம்டைம்ஸ் யூத்ன்னு இருக்கும்போது அவங்களும் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எடுக்கிற எல்லா முடிவும் வந்து கரெக்டா இருக்குமானா அது கொஞ்சம் நமக்கு டவுட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ சில டைம்ஸ் வந்து அது பேக் ஃபேர் ஆகும். இப்போ ரிவார்ட் கிடைக்காம பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது அது பேக் ஃபேர் ஆகுது. பேக் ஃபேர் ஆனோன்னு என்ன ஆகுது, அவங்களால வந்து ப்ராப்பரான ஒரு டாஸ்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த பேக் ஃபேர்ல இருந்து திருப்பி கத்துக்கணும். அந்த பனிஷ்மெண்ட் அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து என்ன கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு அதை லைஃபுக்கு அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு கோல் ஓரியன்டட் டாஸ்க், ஒரு ரிவார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க் நோக்கி அவங்க போகணும். ஸோ அப்போ பனிஷ்மெண்ட் வந்து அங்கங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்டிக்கல் கொடுத்தாதான் கரெக்டான பாதையில போறோமான்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அந்த அவேர்னஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அப்ப எல்லாம் எந்த இடத்துல போனாலும் நான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துடக்கூடாது. ஸோ அப்போ பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஷேப் பண்றதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யூத் பீரியட்ல. நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட். இந்த டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட்ல வந்து 5 விஷயம் பேசுறாங்க. அடல்ட்ஹுட்னு சொல்லும்போது ஏர்லி அடல்ட் தான் சொல்றாங்க. யூத்குள்ளேயே தான் வந்து லேட் அடலசன்ஸ், ஏர்லி அடல்ட்ஹுட் இது ரெண்டும் சேர்ந்ததான் யூத். ஸோ அப்ப லேட் அடல்ட்ஹுட்னு சொல்லும்போது நம்ம அடல்ட்ஹுட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். சாரி, ஏர்லி அடல்ட்ஹுட்னு சொல்லும்போது அப்பதான் அடலசன் ஏஜ்ல இருந்து அடல்ட்ஹுட்டுக்குள்ள போறோம், விச் மீன்ஸ் 20ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து ஒரு குரூஷியலான ஒரு மேஜர் ரோல் சேஞ்சஸ் உருவாகும். அதே மாதிரி நமக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் வேர்ல்டு மெயின்டைன் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி நம்மளோட சோஷியல் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்றது எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஒரு 5 விஷயம் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ், அதாவது சீக்கிங் இண்டிபெண்டன்ஸ் வந்து இங்கதான் அதிகமா இருக்கும்ன்றாங்க. அதாவது நான் தனியா ஃபங்க்ஷனிங் ஆகணும், என்னோட ரோல்ஸை நான் பாத்துக்கணும், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, எஸ்பெஷலி என் ஃபேமிலி மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நான் தனியா ஏர்ன் பண்ணணும். ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஏஜ் வந்து யூத் ஏஜ். இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும்னு சொல்றது. அடுத்து இன்டர் டிபெண்டன்ஸ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்திருத்தல்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இன்டர் டிபெண்டன்ஸ் சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாவே இந்தியன் செட்டப்ல பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இண்டிபெண்டா மாற முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து வந்திருக்கோம். அதே மாதிரி நம்மளோட கல்ச்சுரல் செட்டப்ஸுமே வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, மாரல் வேல்யூஸ் வந்து ஃபேமிலிஸை வந்து நம்ம வந்து வாக் ரிலேட்டடா நம்ம போகும்போது ஃபேமிலிஸை வந்து விட்டுறக்கூடாது, பேரண்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மாரல் வேல்யூஸ் நம்ம சொல்லி இந்தியன்ஸ் வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர் டிபெண்டா நம்ம இருக்கணும். அப்ப இண்டிபெண்டன்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இன்டர் டிபெண்டாவும் இருக்கணும். இமோஷனல் ஷேரிங் இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களோட போய் ஷேர் பண்ணணும், எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு ஏர்ஜ் வந்து கண்டிப்பா அடல்ட் ஏஜ்ல இருக்கும், ஏர்லி அடல்ட் ஏஜ்ல இருக்கும். ஸோ அப்போ ஒரு சில நேரம் எக்கனாமிக்கலி நான் சஃபிஷியண்டா இருக்கணும்னு தோணும், அதே மாதிரி இமோஷனலி நான் சப்போர்ட் யாருக்கிட்டையாவது நான் தேடணும்ன்ற ஒரு தேடலும் இருக்கும். ஸோ அப்ப இது ரெண்டுமே வந்து ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரோல் டிரான்சிஷன் சொல்லும்போது அது வரைக்கும் வந்து ஒரு ஹோம் பேர்டா இருப்போம், வீட்லயே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பேரண்ட்ஸோட ஒரு கண்காணிப்புல இருந்திருப்போம். இல்ல ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராடன் ஆகுது, இல்ல எஜுகேஷனுக்காக நம்ம வெளிய இடத்துக்கு போறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு ரோல் டிரான்சிஷன் நடக்குது. நம்ம பேரண்ட்ஸை லீவ் பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராஸ் பண்றதுக்கு போறது மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல அந்த அந்த குழந்தை, அந்த சைல்டு, இல்ல யங்கர் சன், இல்ல எல்டர் சன், இல்ல சிங்கிள் பார்ன் அப்படின்ற ஒரு ரோலை விட்டுட்டு வேற ரோல் எடுக்கிறோம். எந்த ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா அடல்ட் அப்படின்ற ஒரு ரோல் எடுக்கிறோம். ஸோ அப்ப இந்த ரோல் டிரான்சிஷனே வந்து பேரண்ட்ஸுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம பேசி புரிய வச்சுட்டு ஒரு இமோஷனல் பாண்டிங்கை கனெக்டட்னஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னா பெட்டரா அந்த ரோல் டிரான்சிஷன் நம்மளால கோப் பண்ணி வர முடியும். நெக்ஸ்ட் வந்து நாம் கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது வந்து இது ஆல்ரெடி பேசுனது மாதிரிதான். இங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க எடுத்து பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது மூலியமா தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன், இதை நம்ம ஃபியூச்சர்ல பண்ணக்கூடாது, இதோட கான்சிக்வன்சஸ் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு, அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், பட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு வேணும். அப்படி இருந்தாதான் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கும் போது அவங்க வந்து நல்ல க்ரோ ஆகுறாங்கன்னு அர்த்தம். எப்ப பாரு வந்து அவங்க பண்ற தப்ப வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அடுத்தவங்க மேல பிளேம் போட்டுறாங்க,
பண்றாங்க, இல்ல அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பரான growth இருக்காது. ஏன்னா இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் லைஃப் லாங் ஆக்ட் ஆக போகுது. அவங்க தப்பு பண்றதா அடுத்தவங்க மேல போடுறதா வந்து லைஃப் லாங் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம், நம்மளோட அந்த அந்த ஒரு ஆக்ஷன்ஸோட கான்சிக்வன்சஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெட்டரா நம்மளால வந்து கோப் பண்ண முடியும். ஒரு growth ஓரியன்டட் ஒரு பர்சனாலிட்டியா நம்மளால மாற முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் மெச்சூரிட்டி. ரிலேஷனல் மெச்சூரிட்டின்றது வந்து உறவு முதிர்ச்சின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம இமோஷனல் ஷேரிங் மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட பவுண்டரிஸை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. இமோஷனல் ஷேரிங் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளை பத்தின எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தவும் கூடாது. அதே மாதிரி ரொம்ப வந்து செல்ஃப் அப்சர்வ்டாவும் இருந்துடக்கூடாது. ஸோ அப்ப இந்த இடத்துல அந்த ரிலேஷன் மெச்சூரிட்டில வந்து எப்படி நம்ம கம்யூனிகேஷன் மேக் பண்ணணும், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் பண்ணிக்கிறது, எந்த லெவல்ல வைக்கணும்ன்ற ஒரு நாலேஜ் வந்து வேணும். நெக்ஸ்ட் யூத் கல்ச்சர். யூத் கல்ச்சர்னு சொல்லும்போது இளைய தலைமுறையோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க யூத் கல்ச்சர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரேஷனல் கான்சியஸ்னஸ் வந்து ரோல் பிளே பண்ணுது. ஜென்ரேஷனல் கான்சியஸ்னஸ்னா என்னன்னா தலைமுறையோட உணர்வு. அதாவது இங்க ஓவராலா வந்து இந்த யூத் ஜென்ரேஷன்ஸே வந்து ஒரு கான்சியஸ்டு வேல வந்து போய்கிட்டு இருக்காங்க. எப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அது பாசிட்டிவா இருக்கு, சம்டைம்ஸ் நெகட்டிவா இருக்கு. இப்போ ஜென்ரேஷனல் சொல்லும் போது ஹெரிடிட்டரி வந்து ரோல் பிளே பண்ணுது. இப்போ பாசிட்டிவா அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இல்ல கிராண்ட் சனுக்கோ கிராண்ட் டாட்டருக்கோ வந்து நல்ல ஒரு விஸ்டம் ஷேரிங்கான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரி எம்பசைஸ் பண்ணாங்க, என்ன அப்டிகல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அது எப்படி தாண்டி வந்தாங்க, எந்த மாதிரி மாரல் வேல்யூஸ், எந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது லைஃப்ல அவங்க பட்ட அந்த அடியை வந்து இவங்களுக்கு படாம ஈஸியா அவங்களால வந்து லைஃப்ல வந்து ஹையர் லெவலுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரேஷனல் கான்சியஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது எது நெகட்டிவா இருக்கு, ரொம்ப அன்இன்வால்வ்டா இருக்காங்க, இமோஷனல் லெஸ்ஸா இருக்காங்க, எந்த ஒரு விஷயமே நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது, நம்ம இமோஷனலி பாண்ட் கிரியேட் பண்ணவே முடியாது, அன்ஹெல்த்தியான என்விரான்மெண்டா இருக்கு, என்ன சொன்னாலும் அது நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவரா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு என்விரான்மெண்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களால லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்து வந்து யூத் லைஃப் ஸ்டைல். யூத் லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஆக்குபேஷன்லயும் சரி எஜுகேஷன்ல மட்டும் இருக்காது. அவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி இருக்கும்னா இது அவங்களோட க்ரூமிங் வைஸ் இருக்கும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இது எல்லாமே ஓவராலா க்ரூமிங் வைஸ் இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஸோ நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எந்த மாதிரி நான் அட்ரஸ் பண்ணணும், எந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நான் வந்து மாத்திக்கணும், எந்த மாதிரி நான் ஃபுட் சாப்பிடணும், ஜிம் போறதா எக்ஸசைஸ் பண்றதா, என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆக்குபேஷன் அண்ட் எஜுகேஷன் நான் என்ன மாதிரியான செல்ஃபை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்களே ஒரு லைஃப் ஸ்டைலை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லைஃப் ஸ்டைல் மோஸ்ட்லி எதை வச்சு இன்ஃபுளுன்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த மீடியா வச்சு தான் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. மீடியா அதே மாதிரி பியர் குரூப் இன்ஃபுளுன்சர். இப்போ கன்ஃபார்ம் பியர் குரூப் இன்ஃபுளுன்ஸ் சொல்லும் போது யாரை சொல்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, அது கொஞ்சம் பேசினேட்டிங்கா இருக்கு, இல்ல அது ரொம்ப பாப்புலரா இருக்கு, எல்லாரும் அதை வந்து வியக்கிற மாதிரி பேசுறாங்கன்னா அந்த குரூப்ல இருக்கிற எல்லா ஆட்களுமே வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பியர் குரூப் இன்ஃபுளுன்ஸ் அதே மாதிரி சோஷியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் தான் ரெண்டு ரோல் பிளே பண்ணுது. ஸோ அப்போ இங்க யூத் லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது மேஜரா ஃபேமிலியுமே ரோல் பிளே பண்ணுது. ஸோ ஃபேமிலியில வந்து கொஞ்சம் ரிஸ்ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ப்ராடரா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்காது. இதே இது ரிஸ்ட்ரைனிங் பொட்டன்ஷியல் வந்து கம்மியா இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறாங்க அப்படின்னா கிளாஸோட அந்த யூத்தோட எண்ட் ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு ஒரு கிளியரான பர்செப்ஷன் அபவுட் செல்ஃப் இருக்கும். ஸோ நான் யாரு, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் நான் மெயின்டைன் பண்ண போறேன், இந்த லெவலுக்கு தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஒரு பர்செப்ஷன் அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் கல்ச்சர். கவுண்டர் கல்ச்சர்னு சொல்லும்போது இந்த இடத்துல இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து நெட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா நெட் ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ ஜென்சி அப்படின்றது ஒரு வேர்டு வந்து டேர்ம் வந்து எம்பசைஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ ஜென் ஒய், ஜென் எக்ஸ் இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் வேல்யூஸ், நார்ம்ஸ், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், வே ஆஃப் ஸ்பீக்கிங் இதெல்லாமே வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜென்சியோட ஒரு அந்த கம்யூனிகேஷன்ஸ், அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன், எஜுகேஷன் ஓரியன்டட் டாஸ்க் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க எப்படி ரிலேஷன் மெயின்டைன் பண்றாங்க, இது எல்லாமே ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷன் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து டோட்டலா மாறுது. அது சம்டைம்ஸ் growth ஓரியன்டா இருக்கு, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கிராஃப்ல இன்ஃபிளேட்டடா இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து கவுண்டர் கல்ச்சர்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஒரு கல்ச்சரை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த கல்ச்சருக்கு கவுண்டர் கொடுக்கறது மாதிரி எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பண்றதுதான் யூத் கல்ச்சர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென் ஒய் வந்து ரொம்ப வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இன்வால்வ்டா வச்சுக்கிறாங்க, அதே மாதிரி எஜுகேஷன் டாஸ்க் சீரியஸா எடுத்து பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா பண்றது மாதிரியான ஒரு ஜென்ரேஷனை கிரியேட் பண்றது. அதுதான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹிப்பி கல்ச்சர்ன்றது. வந்து ஹிப்பி கல்ச்சர்ல வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், ஸ்ட்ரேஞ்சான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. அதே மாதிரி குரூமிங்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். பாக்குறதுக்கு ஒவ்வொரு ஆள்களும் வந்து டிஃபரெண்டா இருப்பாங்க. அதே இது வந்து போன ஜெனரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோனோட்டோனஸான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் இருக்குமே தவிர்த்து, ஏன்னா அதனாலதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாமே வந்துச்சு. மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களோட டிசைனுமே வந்து இப்போ 4 பேர் ஒரு 100 பீப்புள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு 4 பேராவது சேம் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரூமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சிமிலியாரிட்டி அதிகமா இருந்துச்சு. இப்படி இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டி அதிகமா இருக்கும்போது க்ரூமிங்லயுமே வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து எம்பசைஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து கவுண்டர் கல்ச்சரோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது வாழ்க்கை முறையை தான் நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்றோம். இந்த இடத்துல இந்த யூத்தோட லைஃப் ஸ்டைல் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க யூஸ் பண்ற அந்த அந்த கிராப் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ப்ளோர் ஆகுற விதம், இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மீடியா அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். மீடியா அண்ட் இட்ஸ் இம்பாக்ட்னு சொல்லும்போது இது ரொம்ப மீடியா வந்து மேஜரான ரோல் பிளே பண்ணுது. பிகாஸ் இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த மீடியா எடுத்துட்டோம் அப்படின்னா காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போறது வரைக்குமே வந்து நம்ம ஃபோன் தான் யூசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபோன் யூசேஜ்ல எந்த அளவுக்கு நம்மளோட டைம் வந்து லீஷர் டைம் எல்லாம் அதுல நம்ம கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சாலிடா ஒரு 8 hours வந்து நம்ம வந்து மொபைல் போன்ஸ்ல இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ ரீல்ஸ் பாக்குறதுலயோ நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், யூடியூப்லயோ. ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு புக்கை படிக்கிறதுக்கு சமம். ஸோ அப்ப அந்த அளவுக்கு ஒரு ரிச்னஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. எது பெஸ்ட்டோ அந்த கண்டென்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ கண்டென்ட் நம்ம வந்து சாய்ஸ் பேஸ்ட் கண்டென்ட் பார்த்தோம், எந்த கண்டென்ட்டை பார்க்கணும்னு தெரிஞ்சு இது ரிலேட்டடாக தான் நான் போகணும், அதுக்கு நான் என் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைக்காலஜி ரிலேட்டடான கண்டென்ட் தான் பார்க்கணும் அப்படின்னா சைக்காலஜி ரிலேட்டடான கண்டென்ட் வந்து எவ்வளவோ இருக்கு. பட் ஆனால் நம்ம அதர் கண்டென்ட்ஸ் தான் வருது, நம்மளோட மூவிஸ் கண்டென்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னா அது எனக்கு தேவை கிடையாது, எனக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தான் வேணும்னு சொல்லும்போது அந்த கண்டென்ட்ஸவே நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு திருப்பி திருப்பி வரும். சோ அப்போ இந்த இடத்துல நம்ம மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியணும், நமக்கு கையாள தெரியணும். ப்ராப்பரா கையாண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து நம்மளால அடைய முடியும். இம்ப்ராப்பரா கையாண்டோம் அப்படின்னா அன்சக்சஸ்ஃபுல் லைஃப் தான் நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ அப்ப இங்க நெட் ஜென்ரேஷன் சொல்லும்போது இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீடியா தான் இன்ஃபுளுன்ஸ். இப்போ ஏதோ ஒரு டாஸ்க் வந்து அவங்க கத்துக்கணும்னு இருக்காங்க அப்படின்னா அதுதான் கூகுள் இருக்குல்ல, எதுக்கு நான் அதை மைண்ட்ல வச்சுக்கணும், எதுக்கு என் பிரெயின்ல ஒரு ஸ்டோரேஜா அதை கிரியேட் பண்ணணும், கூகுளே நான் பார்த்து ரெஃபர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் அந்த போன் இல்லாம அவங்களோட நாலேஜ் நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஐக்யூ வந்து டவுன் ஆயிருச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு. சோ அதே இது அந்த ஐக்யூவை டெவலப் பண்றதுக்கு மொபைல் போன்ஸ் நல்லா கையாள தெரிஞ்சவங்க, நெட்டை வந்து நல்லா கையாள தெரிஞ்சவங்க வந்து எஜுகேஷன்ல ஹையர் லெவலுக்கு போறாங்க, ஈஸி சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. அட்டென்ஷன் ஸ்பேன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்து நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் 15 செகண்ட்ஸ் தான், 30 செகண்ட்ஸ். அந்த 30 செகண்ட்ஸ்க்கு மேல 1 minute ஒரு வீடியோ போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு உட்காந்து பார்க்கக்கூடிய பொறுமை நமக்கு இல்ல. 15 செகண்டுக்குள்ளேயே நம்ம எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து 15 செகண்டுக்குள்ளேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதாவது பேச வராங்க அப்படின்னா அந்த 15 செகண்டுக்குள்ளேயே அவங்க கன்க்ளூஷனை கொடுத்துடணும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ அது கண்டிப்பா வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்ல தட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அப்ப இந்த நெட் ஜென்ரேஷனால என்ன ஆகுது, அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருது. ஒரு புக் எடுத்து 1 மணி நேரம் ரீட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு 90 மினிட்ஸோ இல்ல 30 மினிட்ஸோ இருந்த அட்டென்ஷன் ஸ்பேன் 15 செகண்ட்ஸுக்கு வந்துருது. அப்போ ஒரு விஷயத்துல 15 செகண்டுக்கு மேல அட்டென்ஷன் கொடுத்து அந்த டாஸ்க் சஸ்டெயின் அட்டென்ஷன் கொடுத்து பண்ண முடியல. அட்டென்ஷன் கொடுக்காம பண்ண டாஸ்க் எதுவுமே வந்து ப்ராப்பரா இருக்காது. அது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டாஸ்க்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல நெட் ஜென்ரேஷன் வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை பாதிக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாதிக்குது, எஜுகேஷன் growth பாதிக்குது, ஆக்குபேஷனல் growth பாதிக்குது. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங். அப்ப பாதிக்க மட்டும் தான் செய்யுதா, அதுல பாசிட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னா இருக்கு சோஷியல் நெட்வொர்க்கிங். ஸோ அப்ப எந்த இடத்துல வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் நம்ம யாரோட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது நம்ம கூப்பிடணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து கூட நம்ம வந்து இந்த நெட் மூலியமா இந்த சோஷியல் மீடியா மூலியமா அவங்களை கான்டாக்ட் பண்ணி நம்மள அங்க இருந்து நம்மள இங்க வர வைக்கலாம், இல்ல அங்க இருந்துட்டே அவங்களை வந்து வெபினார் மூலியமா ஒரு செஷன் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நெட்வொர்க்கிங் வந்து இங்க ப்ராப்பரா நம்மளால எம்பசைஸ் பண்ண முடியும். அதே இது லோன்லியா இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த டைம்னாலும் எந்த பிரச்சனை பத்தினாலும் பேச முடியும். ஸோ சோஷியல் நெட்வொர்க்கிங் ரொம்ப ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் அண்ட் இன்டர்நெட். செல்ஃப் அண்ட் இன்டர்நெட் சொல்லும் போது இப்ப இந்த இன்டர்நெட்ல நிறைய வந்து இந்த மெட்டாவர்ஸ் வந்ததுல இருந்து அவங்களோட செல்ஃப் ஓரியன்டட் அவதார்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படின்றத என்னோட அவதார் மூலியமா இது பண்றது. அவதார்னு சொல்லும்போது ஒரு ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பொம்மை வந்து நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஹேர் எப்படி இருக்கு, நம்ம ஸ்கின் கலர் எப்படி இருக்கு, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த பொம்மையை உருவாக்குறது தான் வந்து அவதார்ஸ்ன்னு சொல்றது. ஸோ அப்ப இது எல்லா இதுலயுமே வந்துருச்சு. வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த அவதார்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம இருக்கிறது மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கிறது மாதிரி தான் அந்த அவதார்ஸை கிரியேட் பண்றோமா அப்படின்னா கிடையாது. எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா அந்த ஐடியல் செல்ஃப் இருக்கு இல்லையா, ரியல் செல்ஃப் விட்டுறாங்க. ரியல் செல்ஃப் நம்ம இப்ப இருக்கிறது, ரியல் செல்ஃபை விட்டுட்டு ஐடியல் செல்ஃபுக்கு ஏத்தது மாதிரி அந்த அவதார்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இப்போ ஐடியல் செல்ஃபுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எங்க இருக்குன்னா நான் அப்படித்தான் இருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட்டி விட்டுரும்.
கூட்டுறதுனால என்ன ஆயிருது, நம்மளோட ரியல் செல்ஃப் நம்மளால பிடிக்க முடியல. எப்ப நம்ம ரியல் செல்ஃப்ல அக்செப்ட் பண்ணி நான் இப்படித்தான் இருக்கேன்ற அந்த தெளிவு நமக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்ம க்ரோ ஆக ஆரம்பிப்போம். சோ அப்ப இந்த லெவல்ல இருக்கேன், இந்த இன்டர்மீடியட் லெவல்ல இருந்து நான் ஹையர் லெவல் போகணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். சோ அதே இது நம்ம ஹை லெவல்ல இல்லாம போயிட்டேனே, ஹை லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன லெவல்ல இருக்கேன்றத நான் அசஸே பண்ணாம இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த இடத்துல வந்து growth இருக்காது. சோ அப்ப இந்த இன்டர்நெட் வந்து செல்ஃப் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் அவதார்ஸ். அதே இது நெக்ஸ்ட் வந்து அந்த செல்ஃப் போர்ட்ரேல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. இங்க என்னன்னா இப்ப வந்து அந்த ஆன்லைன் கம்யூனிகேஷன்ஸ் நம்ம மேக் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி நம்ம இருக்கோன்றத அந்த அந்த ஆன்லைன் கம்யூனிகேஷன்ல ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து எக்ஸாக்டா பர்சீவ் பண்ண முடியாது. நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோமோ, நம்ம எப்படி இருக்கோன்றத காமிக்கிறோமோ அந்த பர்செப்ஷனை தான் அவங்க எடுத்துப்பாங்க. இப்ப என்ன போட்டோஸ் போடுறோமோ, என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதை வச்சுதான் நம்மளோட அந்த ஐடென்டிட்டி வந்து அந்த அதர் பர்சன் ஆப்போசிட் பர்சன் வந்து டிசைட் பண்றாங்க. சோ அப்ப நம்மள பார்த்தோ இல்ல அவங்களாவோ கெஸ் பண்ணியோ டிசைட் பண்ணல, நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா டிசைட் பண்றாங்க. சோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மிஸ்லீட் ஆயிருது. போலியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் போது மிஸ்லீட் ஆயிருது. அந்த கம்யூனிகேஷன் வந்து நாளைக்கு ஒரு ட்ரஸ்ட் பிரேக்கிங்கான ஒரு கம்யூனிகேஷனா டெவலப் ஆகிறது. சோ இப்ப செல்ஃபை வந்து இன்டர்நெட் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி பாசிட்டிவ் இருக்கான்னு கேட்டா செல்ஃப் கம்பேஷன் கிரியேட் பண்ற ஒரு விஷயமா வந்து இன்டர்நெட் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம என்விரான்மெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே இல்ல. சோ அந்த பிரச்சனை இல்லாத போது நான் அந்த பிரச்சனையை போய் மத்தவங்க கூட சொல்லும் போது அவங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, அவங்களால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது நான் இன்டர்நெட்லயோ இல்ல இதுலயோ நான் வந்து போடும்போது இல்ல பார்க்கும்போது அது விஷயமா நான் சர்ச் பண்ணும்போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வரும். சோ அப்ப என்னைய மாதிரியே பிரச்சனைகள் இருக்கிறவங்க 4 பேரை நான் பார்ப்பேன். என்ன மாதிரியே அந்த பிரச்சனையில் இருந்தவங்க இப்போ வந்து நல்ல நிலைமையில இருக்கிறவங்களையும் பார்ப்பேன். சோ அவங்க எப்படி அந்த 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 ஒரு பேட் ஸ்டேஜ்ல இருந்து பாசிட்டிவ் ஸ்டேஜுக்கு எப்படி வந்தாங்க, குட் ஸ்டேஜ்க்கு எப்படி வந்தாங்கன்ற ஒரு இம்பாக்டையும் வந்து அவங்க போட்டிருப்பாங்க, போஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதை பாக்குறது மூலியமா எனக்கு ஒரு அஷூரன்ஸ் வருது, செல்ஃப் அஷூரன்ஸ் வருது. ஓகே, இது இந்த மாதிரிதான் இருக்கும் போல, இந்த ஏஜ்ல இந்த இந்த டாஸ்க் இவ்வளவு டிஃபிகல்ட்டி வந்து நமக்கு மட்டும் வரல, எல்லாருக்கும் வருது, நம்ம ஏஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் வருது. ஆனா அதை டீல் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல, சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜ்ல போனவங்களும் இருக்காங்கல்ல, நம்மளும் ஏன் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போவோம். சோ அந்த செல்ஃப் கம்பேஷன் கொடுத்துட்டு அந்த செல்ஃப் growth அடுத்து டெவலப் பண்றோம். அடுத்து வந்து இமர்ஷன் அண்ட் மீடியா. இமர்ஷன் இன் மீடியா அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 7 to 8 hours நம்ம வந்து மீடியாலேயே ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் முங்கிருது. அப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்னைக்கு டேல நம்ம என்ன டாஸ்க் பண்ணணும், அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ ஒரு 5 minutes ரீல்ஸ் பார்க்கலாம்னு எடுக்கிறது அது ஹாஃப் அன் ஹவர் 1 hourனு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்மளோட அந்த அந்த டைம் வந்து அது கன்சியூம் பண்ணிட்டே இருக்கு, அந்த கல் பண்ணிட்டே இருக்கு. கல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு வந்து ப்ரொடக்டிவான ஒரு டாஸ்க் பண்றதுக்கு நமக்கு டைம் பத்தாத போது ஏனோ தானோன்னு பண்றோம். லாஸ்ட் மினிட் அந்த டெட்லைனை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லும் போது ஏனோ தானோன்னு பண்ணும்போது அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிருச்சு, எஃபிஷியன்சி கம்மியாச்சுன்னா மார்க்ஸ் கம்மியாகும், இல்ல நம்மளோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து மீடியா அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். ஸோ இதோட வந்து யூனிட் 3ல இருந்து 5 முடியுது. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். நம்ம யூனிட் 3 to 5 பிளாக் 2ல பார்த்தோம். ஸோ இங்க வந்து பேசிக்கா என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஐடென்டிட்டியும் யூத் டெவலப்மெண்ட், இது ரெண்டுத்தையும் தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டியல் பேசிஸ், அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட், பியர் இன்ஃப்ளூயன்ஸ், எஜுகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே ரோல் பிளே பண்றதா பார்த்தோம். ஸோ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் பேஸ் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது ஒரு 5 விஷயம் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்ன்னு சொல்லும்போது வர்க்கம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சுதான் அது பிரிக்கிறது. ஹையர் கிளாஸ், லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ்ன்னு பிரிக்கிறது. ஸோ அப்படி பிரிக்கும் போது ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் அப்டிகல்ஸும் வருது. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற அப்டிகல்ஸ் இருக்கு. ஸோ அதை டீல் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலை அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க அதுக்கேற்றது மாதிரி டெவலப் பண்ணிக்கிறாங்க. அந்த டெவலப் பண்ற ஸ்டேஜ்லயே ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி எக்ஸ்ப்ளோர் ஆகிக்கிறாங்க. அப்படின்றது தான் வந்து இந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ரிலீஜியன். ஏன் அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு ரிச்சுவலிஸ்டிக் ஒரு பிஹேவியரா, ஒரு சர்டன் பிஹேவியரா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் தான் இருக்கும். சாமி இப்படி கும்பிடு, அப்படி கும்பிடு, இதை வேண்டணும், அதை வேண்டணும், இப்படி இருந்தாதான் சாமிக்கு பிடிக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லி ப்ராட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அந்த வேர்ல்ட பாக்குறதுக்கான ஒரு வியூவும், நம்ம எப்படி இந்த வேர்ல்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த மாதிரி நம்ம செல்ஃப வேர்ல்டுக்கு போர்ட்ரே பண்ணணும், இந்த 2 விஷயத்த சொல்லி கொடுக்கறது ரிலீஜியன். நெக்ஸ்ட் வந்து
செக்ஷுவாலிட்டியில என்ன இருக்கும் அப்படின்னா ஹோமோசெக்சுவலா ஹெட்ரோசெக்சுவலான்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷன் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ இந்த ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியன், செக்ஷுவாலிட்டி, ஏஜ், இது செக்ஷுவாலிட்டியில ஜெண்டர், ஏஜ் இதெல்லாம் இருந்தாலும் அந்த செக்ஷுவாலிட்டி பத்தின அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ப்ராப்பரா வந்து அந்த ஐடென்டிட்டி வந்து ஃபார்ம் பண்ண முடியாது இன் ஃபியூச்சர். ஏன் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா அந்த ஐடென்டிட்டியே வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா இல்ல, செல்ஃப் ஓரியன்டட் ஒரு ஐடென்டிட்டியே ப்ராப்பரா இல்ல. அவங்க யாருன்றத அந்த அந்த எப்படி நம்ம வந்து இந்த அவுட்டர் வேர்ல்ட்ல கம்யூனிகேட் பண்ணணும், எது நமக்கு பிடிக்குது, எது நமக்கு பிடிக்கல, எந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம வந்து ரிலேஷன் மெயின்டைன் பண்ணணும், யார்கிட்ட எதை எதிர்பார்க்கணும், இந்த தெளிவே இல்லைன்னு போது இந்த கிளாஸ், ரிலீஜன், ஜெண்டர் இதெல்லாமே வந்து சொசைட்டியல் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அப்போ அது ரொம்ப இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்ஸை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ செக்ஷுவாலிட்டியை ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர். ஜெண்டர் சொல்லும்போது மாஸ்குலின் ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்றது மாதிரி நம்மளோட ஜெண்டருக்கு ஏற்றது மாதிரி டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏஜ். ஏஜ்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஏஜுக்கும் டெவலப்மெண்டல் டாஸ்க் அதே மாதிரி அப்டிகல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏஜுக்குரிய அப்டிகல்ஸை தாண்டினா போதும், அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி வந்தா போதும். ஏஜை தாண்டி இருக்கிற அப்டிகல்ஸ் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத டிஸ்ட்ரெஸ் தான் நமக்கு வரும். ஸோ இந்த வயசுக்கு நம்மளோட காக்னிட்டிவ் டாஸ்க்கு நம்ம இந்த விஷயத்த பண்றோம் அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல் டாஸ்க் தான். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஏஜ்க்கு என்ன டாஸ்க் இருக்கோ அதை நோக்கி போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஹியூமன் டெவலப்மெண்ட், குடும்ப மனித வளர்ச்சி. ஃபேமிலி ஹியூமன் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது செல்ஃப் ஐடென்டிட்டியில ஏன் ஃபேமிலி ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் வந்து ஃபேமிலியில தான் நடக்குது, எஸ்பெஷலி வித் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றாங்க, எப்படி ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு சண்டன் வீட்டில் வருது அப்படின்னா அது எப்படி டீல் பண்றாங்க, ஒரு கிரைசிஸ் வருது, எக்கனாமிக் கிரைசிஸ் வருது அப்படின்னா அது எப்படி டீல் பண்றாங்க, இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து கத்து கொடுக்காமலேயே பார்த்து அப்சர்வேஷன் மூலியமாவே கத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 3 விஷயம் வந்து மெயினா ஃபேமிலி வந்து ரோல் பிளே பண்ணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் எதுக்கு இருக்குன்னா ஒரு ஹெரிடிட்டியவே இது பண்ணி விடுறதுக்கு, அவங்களோட ஜீனோகிராம் குரோத்தை கொடுக்கறதுக்கு ரீப்ரொடக்ஷன் தான் ஃபேமிலி வந்து மெயின் ஆஸ்பெக்ட், மெயின் ரோலாவே இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த ரீப்ரொடக்ஷனால என்ன யூஸ் அப்படின்னா சிப்ளிங்ஸ், அதே மாதிரி அந்த ஒரு ஜென்ரேஷனல் கனெக்ஷன் இருக்கும், கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன், அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸோட ஒரு கனெக்ஷன் இருக்கும், பேரண்ட்ஸோட கனெக்ஷன்ஸ் இருக்கும், சிக்னிஃபிகண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதர்ஸோட கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணும்போது நம்மளால பெட்டரா வந்து ஒரு விஷயத்தை அடிபட்டு தான் கத்துக்கணும்னு கிடையாது, அவங்க சொல்றதை வச்சு நம்ம வந்து கத்துக்கிட்டு தெளிவாயிக்கலாம். நெக்ஸ்ட் சோஷியலைசேஷன். சோஷியலைசேஷன் சொல்லும்போது இந்த இடத்துல அந்த ஃபேமிலி வந்து ஆல்ரெடி ஒரு பேஸா இருக்கிறதுனால ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட் ஃபேமிலி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபிளரிஷிங்கான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அது எது அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களோட அந்த சோஷியல் ரிலேஷன்ஸ் வந்து ஒர்க் பிளேஸ்லயோ இல்லை காலேஜஸ்லயோ ஸ்கூல்ஸ்லயோ மெயின்டைன் பண்ணது வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும். ஸோ அப்போ சோஷியலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரூல்ஸ். அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரூல்ஸ் வந்து பேசிக்கா ஃபேமிலில இருந்து ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இப்போ அப்பா வந்து அப்பா ரோல் எடுத்துட்டு அம்மா மதர் ரோல் எடுத்துட்டு வீட்டில் வாக் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க, ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதே மாதிரிதான் வந்து அவங்க அடல்ட் ஏஜ்லயும் வந்து அந்த குழந்தைங்க அதே ரோல் பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப அப்பா வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ஒரு ஒபீடியன்டா, ஒரு டிசிப்ளின்டா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் வந்து ஒர்க் பிளேஸ்லயும் சரி, ஸ்கூல் காலேஜஸ்லயும் சரி ஒரு டிசிப்ளின்டா, ஒரு ஒர்க் ரிலேட்டடா தான் இருக்கும், டிசிப்ளின் கிட்டா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் ரோல் எங்க இருக்கு அப்படின்னா ரோல் மாடலிங் மூலியமா தான் வருது. யாரோட ரோல் மாடலிங் அப்படின்னா பேரண்ட்ஸோட ரோல் மாடலிங். நெக்ஸ்ட் இன்டர் ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ். இன்டர் ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஸ்னு சொன்னாலே அது வந்து ஹெரிடிட்டரி தான் சொல்றாங்க, தலைமுறைகளுக்கு இடையேயான உறவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தலைமுறைகளுக்கு இடையேயான உறவுகள்னால என்னென்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸ்ட்ரக்சரல் ரிலேஷன்ஷிப் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன்ஸ்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் போகுது, என்ன போகுது அப்படின்னா கல்ச்சுரல் நார்ம்ஸ், வேல்யூஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஆன் பண்ணி போறாங்க. கேரி ஆன் பண்ணி போகும்போது இப்போ ஒரே செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க இந்த வேல்யூஸ், இந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன அப்டிகல் ஃபேஸ் பண்ணாங்களோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்குறது மூலியமா அவங்களால பெட்டரா வந்து அந்த விஷயத்தை வந்து கோப் பண்ணி வர முடியும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷனல். அசோசியேஷன் சொல்லும்போது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இமோஷனலி சப்போர்ட்டிவா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அஃபெக்சுவல். அஃபெக்சுவல்னு சொல்லும்போது ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஃபேமிலி வந்து சப்போர்ட்டிவா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து அந்த அந்த விஸ்டமோட அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அதே நேரம் நம்மளை பத்தி அவங்களுக்கு தான் நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து நம்மளை வளர்த்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த விஷயத்த அவங்க நம்ம சொல்ற ஒரு அப்டிகல் அவங்க கேட்டு அதுக்கு அவங்க சொல்யூஷன் கொடுக்கும்போது அது 100% வாக் அவுட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நார்மட்டிவ். நார்மட்டிவ் சொல்லும்போது நெறிமுறைன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இருக்கிறதா நார்மட்டிவ்.
நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்னு சொல்லும்போது நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி தான் ரோல் மென்ஷன் பண்றோம். பிசிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி, சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி, சோஷியல் ஃபங்க்ஷனாலிட்டி, ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி. அப்ப இந்த 4 விஷயத்திலையும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை ஃபேமிலி வந்து டெவலப் பண்ணி விட்டுருது. எஸ்பெஷலி இன்டர் ஜெனரேஷனல் ஃபேமிலி பாண்டிங் வந்து டெவலப் பண்ணி விட்டுருது. நெக்ஸ்ட் எஜுகேஷன், கெரியர் அண்ட் பியர் குரூப். எஜுகேஷன், கெரியர் அண்ட் பியர் குரூப்ல என்ன நடக்குது அப்படின்னா பெடகாகி, லேர்னிங் டாஸ்க், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், என்விரான்மெண்டல் சப்போர்ட், இது 3 ரோல் பிளே பண்ணுது. ஸோ அப்போ எஜுகேஷன் அண்ட் கெரியர்ல என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா பெடகாகி அண்ட் லேர்னிங் டாஸ்க். பெடகாகி அண்ட் லேர்னிங் டாஸ்க் என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும், எந்த மாதிரி கரிக்குலம் பேஸ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம சாய்ஸ் பேஸ்ட் கிரிட்டிசிசம்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எம்பசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எப்பனாலும் எந்த டாஸ்க்கும் நம்ம கத்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு விஷயத்த நான் உள்ள போயிட்டேன், ஏதோ ஒரு டிகிரி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுலதான் என் லைஃப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அப்ப நான் இன்ட்ரெஸ்ட் மாறுது, இல்ல 2 விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல சைமல்டேனியஸா 4 ஏரியால எனக்கு ஃபோக்கஸ்டா இருக்கு, நான் ஒரு மல்டி கல்ச்சுரல் ரிசர்ச் ஸ்டடி பண்ணணும், இல்ல நான் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோசியாலஜி படிக்கிற ஆள் வந்து எக்கனாமிலையும் சைக்காலஜிலையும் சேர்த்து எனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சேர்த்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிலையும் நாலேஜ் இருக்கணும், சைக்காலஜிலையும் நாலேஜ் இருக்கணும். இருந்தா தான் அது ஒரு இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்சா வரும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த ரிசர்ச் வந்து இன்டர் டிசிப்ளினரி இருக்காது. அப்ப இன்டர் டிசிப்ளினரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒயர்ன பண்ணணும். ஒரு டிகிரி படிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு டிகிரி படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும். அது வந்து தனியா போய் அதுக்குன்னு எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லாம ஒன் ஆஃப் த பேப்பர்ஸ் 2 பேப்பர்ஸ் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட பேப்பர்ஸ் அவங்க படிக்கிறது மாதிரி. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து காலேஜஸ் வந்து அசைன் பண்ணிடுவாங்க இவ்வளவு பேப்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இஷ்டப்பட்ட பேப்பர் வந்து எடுத்து படிக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி சாய்ஸ் பேஸ்ட் கிரிட்டிசிசமும் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். அடுத்து வந்து கரிக்குலம் லேர்னிங் டாஸ்க்ல பார்க்கும்போது எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து அதிகமா கொடுக்கறது மாதிரி இருக்கணும். ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும், ஓவர் ஸ்டிமுலேஷன் இருக்கணும். ஏன்னா ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து அதிகமா இருந்தா தான் அவங்களுக்கு அந்த கத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்து தூண்டப்படும். இதே ஸ்டிமுலேஷன் இல்ல, டெய்லி வராங்க, ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க, பட் ஆனா மோனோட்டோனஸா இருக்கு, தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசுறாங்க. 6th ஒரே விஷயம் தான், 7th 8th 9th சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றாங்க, அவ்வளவுதான், பெரிய விஷயம்லாம் இல்லைன்னும் போது லேர்னிங் மேல ஒரு ஈர்ப்பே இருக்காது. ஸோ இதே இது நம்ம வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்றது மாதிரியான ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லேர்னிங் டாஸ்க்குமே வந்து பெட்டரா இருக்கும். அதே இது காலேஜஸ்ல எஸ்பெஷலி வந்து ப்ரொஃபசர்ஸோட ரோல் என்ன அப்படின்னா ஸ்பூன் ஃபீட் பண்றது கிடையாது. அப்ப இந்த இடத்துல அந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன், அந்த காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பெட்டரா டீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க லைஃப் ஓரியன்டட் டாஸ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, புக் எடுத்து ரீட் பண்ணா புரியும், அதோட மீனிங் புரியுது. அப்ப என்ன பண்ணணும், ப்ராடனா பண்ணணும் அவங்களோட மைண்டை. ப்ராடனா பண்றதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் நிறைய ஃபைன் பண்ணிட்டு வர சொல்லணும். ஃபைன் பண்ணிட்டு வர சொல்லும் போது அவங்களுக்குரிய ஏரியாவை ஃபைன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த விஷயம் டிஃப்ரெண்ட் ஒரு விஷயம், ஒரு புக் எடுத்து படிக்கும் போது அந்த ஒரு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் தேடிட்டு இருப்பாங்க. பட் ஆனா ஒரு 10 ஆன்சர் வந்து வரப்போற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சது மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு வந்து லேர்னிங் டாஸ்க்கும் பெடகாகி மெத்தட்ஸும் ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லும்போது எஜுகேஷன் செட்டப்ல வந்து அந்த அந்த எக்ஸ்ப்ளோரேஷனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அதிகமாக கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் அந்த கமிட்மெண்ட் வரும். எக்ஸ்ப்ளோரே பண்ணாம கமிட் ஆனா அப்படின்னா நம்மளோட ஜேம்ஸ் மெரிக்கா தியரி மாதிரி கமிட் ஆனோம்னா ஐடென்டிட்டி மெரட்டோரியம் வந்துடும். கமிட்மெண்ட்டே இல்ல, நான் கமிட்மெண்ட் இருக்கு, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னா ஐடென்டிட்டி டிஃப்யூஷன் வந்துடும். இந்த இடத்துல இப்ப பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இல்ல ரிலேட்டிவ் சொன்னாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்றதுக்காண்டி ஏதோ ஒரு ஆக்குபேஷன் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் யாரு, எதுக்காக இந்த ரோல் பண்றேன், இதனால எனக்கு என்ன யூஸ், எனக்கு சந்தோஷம் இருக்கு அந்த வேலை பாக்குறதுனால. அப்ப இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் வந்து ஒரு மிடில் அடல்ட்ஹுட்ல அரைஸ் ஆகும். மிடில் அடல்ட்ஹுட் அரைஸ் ஆகும்போது கண்டிப்பா நம்மளால வேற வாக்கு வரவே முடியாது. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு ஏஜும் போயிருக்கும், நம்ம கிராப் பண்ணி வச்சிருக்க அந்த எஜுகேஷனும் அவுட் ஆஃப் டேட் ஆகியிருக்கும். மறுபடியும் நம்ம வந்து கிரக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இதே இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து முன்னாடியே எஜுகேஷன் செட்டப்ல கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் ஆயிருவாங்க, ஆகிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த ஃபைன் பண்ணுவாங்க. ஃபைன் பண்ணி அதுல கமிட்டடா இருக்கும்போது ப்ராப்பரான growth வந்து ப்ரொஃபஷனல் growth வந்து அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் சப்போர்ட். என்விரான்மெண்டல் சப்போர்ட் வந்து எதுக்கு பேசுறாங்க அப்படின்னா எஜுகேஷன்ல இன்ஸ்ட்ருமெண்டல் சப்போர்ட் கொடுக்கணும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், 2 பேருமே வந்து இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். ஃபேமிலி வந்து நல்ல ஒரு எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் மணி,
வெளியூர் போயிட்டு வராங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிற போறாங்க, எக்ஸிபிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போய் பண்றாங்கன்னா அதுக்கான சப்போர்ட்டை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ப்ராப்பரான ஒரு 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 லேர்னிங் செட்டப் இருக்கணும். அந்த லேர்னிங் செட்டப் இருந்தால் தான் லேர்னிங் நடக்கும். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா பிசிக்ஸ் லேபே இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, இதை எப்படி ஆப்ரேட் பண்றது, எது வந்து வெஷ்லஸ் லா, எது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த அறிவு இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து என்னோட சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணணும் லேர்னிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பியர்ஸ். பியர்ஸ்னு சொல்லும்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மாடலிங், பனிஷ்மெண்ட். பியர்ஸ் ஏன் இங்கே ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல பியர்ஸ்ன்னு சொல்லும்போது சக நண்பர்கள், நம்மளோட பழகுற சக மனிதர்கள், அவங்க வந்து நண்பர்களாக கூட இருக்கலாம். சரி, நான் சக மனிதர்கள்னு சொல்லும்போது ஒரே ஏஜ்ல இருக்கிறவங்கள தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல யூத்ல வந்து ஒரே ஏஜ்ல ஒரே சேலஞ்சிங் என்விரான்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் வந்து பியர்ஸ்னு சொல்றோம். அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா சேம் ஏஜ்ல இருக்கிறவங்க சேம் டைப்ஸ் ஆஃப் அப்டிகல்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பிடிச்சி குரூப்பா பிடிச்சி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுல இருந்து ஈஸியா அவங்க வெளியே வந்துருவாங்க அஸ் அ கேங்கா. ஏன்னா இது அவங்களா கண்டுபிடிச்ச சொல்யூஷன்ஸ், அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சொல்யூஷன்ஸ். ஒர்க் அவுட் ஆறதுனால அந்த மத்த யூத்ஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியா வெளியே வந்துடலாம். இதே தான் அந்த யூத் கண்டுபிடிச்சிருக்க அந்த சொல்யூஷனை மிடில் அடல்ட்ல இருக்கிறவங்களோ லேட் அடல்ட்ல இருக்கிறவங்களோ ஃபாலோ பண்ணணும்னு கேட்டா கண்டிப்பா அவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்ப அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்றதை நம்ம ஃபாலோ பண்ணோம், அந்த ஏஜ்ல இருக்கவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா அவங்களால கோப் பண்ணி வர முடியும். இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து மாடலிங். மாடலிங் வந்து பியர்ஸை வச்சுதான் மாடலிங் பண்றாங்க. இதே இது நல்ல மாடலிங்கா இருக்கு, பாசிட்டிவ் ரோல் மாடல் இருக்கு அப்படின்னா பாசிட்டிவான ஒரு growth இருக்கும். இதே இது நெகட்டிவ் ரோல் மாடல் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைன்ஸ் பிஹேவியர்ல டிஸ்ட்ராக்ஷன் ஓரியன்ட் டாஸ்க்ல போயிருவாங்க, அடிக்ஷன் ஓரியன்ட் டாஸ்க்ல போயிருவாங்க. ஸோ நம்ம மாடலிங் யாரை பண்றோன்றதை பொறுத்து தான் நம்மளோட பிஹேவியர்ஸ் இருக்கு. நம்ம எதை அப்சர்வ் பண்றோமோ அதுதான் தாட்ஸா கன்வெர்ட் ஆகுது. எது தாட்ஸா கன்வெர்ட் ஆகுதோ அதுதான் ஃபீலிங்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஃபீலிங்ஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் நம்மளோட பிஹேவியரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. இப்போ மாடலிங் வந்து ப்ராப்பரான நல்ல விஷயத்த பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளோட தாட்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. நம்ம growth ஓரியன்டா போகலாம். நெக்ஸ்ட் வந்து பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் எதுக்கு இங்க மெயின் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பவுண்டரி தெரியாம அவங்க வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஹையர் ஸ்டிமுலேஷன்ஸ் ஓரியன்ட் டாஸ்க் பண்ண போயிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு டாஸ்கா இருக்கும். ரிஸ்கியான டாஸ்கா இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏஜ்ல எது வந்து எது வந்து ஒரு growth ஓரியன்டான ஒரு பாத், எது வந்து நான் growth ஓரியன்ட் பாத்துன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ அவங்க தெரியாது. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் ஆகுறேன்னு சொல்லிட்டு growth-ஐயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அதே இது ஒர்க் அவுட் ஆகாத ஃபீல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒர்க் அவுட் ஆகாத ஃபீல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஏதாவது ஒரு அப்டிகல்ஸ் வருது, ஒரு கான்சிக்வன்சஸ் வருது, ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸை கமெண்ட் பண்ணிட்டாங்க, எரர் கமெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான கான்சிக்வன்சஸ் வருதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க ரோல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் growth இருக்கும். எப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த விஷயத்துல இருந்து grow ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் அதுக்கான ஒரு growth இருக்கும். இல்லைன்னா growth இருக்காது. ஸோ அப்ப அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ப்ராப்பரா வந்து அந்த எஜுகேஷன்ஸை ஃபாலோ பண்ணாம தவறான ரோல் மாடல் எடுத்துட்டு அவங்க பிஹேவியரும் தவறுதலா மாத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அடுத்து டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட். டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட்ல வந்து 5 விஷயம் பேசுறாங்க. இங்க ஏன் வந்து இந்த டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட் வந்து யூத்ல பேசுறோம் அப்படின்னா யூத்ன்ற அந்த டைம் பீரியட் வந்து அடலசன்ட்ல இருந்து அடல்ட், ஏர்லி அடல்ட்ஹுட், லேட் அடலசன்ஸ்ல இருந்து ஏர்லி அடல்ட்ஹுட் வரைக்கும் இருக்கக்கூடியதான் வந்து யூத். எஸ்பெஷலி அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அடலசன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த யூத் பீரியட்ல நம்ம வந்து இண்டிபெண்டா இருக்கணுமா இல்ல டிபெண்டா இருக்கணுமா, கெரியர் வந்து நம்ம இப்ப இருக்க வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நம்ம போகணுமா இல்ல இதே வேலையில இருக்கலாமா, இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ணலாமா இல்ல வேண்டாமா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டாஸ்க் வந்து டாஸ்க் ஓரியன்ட் விஷயங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. ஸோ அப்படி ஓடிட்டே இருக்கும்போது லாட் ஆஃப் கெலாமிட்டிஸ், கன்ஃபியூஷன்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எது சரியான பாதை எது தவறான பாதைன்றதே நமக்கு புரியாது. ஸோ புரியாத போது ஃபேமிலியோட அந்த ஒரு விஸ்டம் ஷேரிங்கோ இல்ல ஃபேமிலியோட ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளால வந்து பெட்டரா கோப் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஒரு 5 விஷயம் சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம டிரான்சிஷன் ஆகுறோம், இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து 2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல இருக்கிற விஷயத்தையுமே நம்ம பண்றது மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 2 பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸும் இருக்கு, இன்டர் டிபெண்டன்ஸும் இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் இருந்தா நம்ம ஏன் டிபெண்ட் ஆகணும்? இது 2 எக்ஸ்ட்ரீமிட்டி இல்ல. இந்த 2 எக்ஸ்ட்ரீமிட்டி நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 எக்ஸ்ட்ரீமிட்டி ஃபாலோ பண்ணாதான் நம்ம அடல்ட்ஹுட்ல வந்துக்கோனே அர்த்தம்.
இல்ல அப்படின்னா நம்ம இன்னும் அடலசன் ஏஜ்லயே இருக்கோம். இன்னும் ஓவர் இண்டிபெண்டன்டா ஆயிடக்கூடாது. ஓவர் இண்டிபெண்டன்டா ஆனா மிடில் அடல்ட்ஹுட்ல இருக்கிறவங்க. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். அப்ப வயசுக்கு ஏத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. அப்ப ஓவரா நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். பர்ன் அவுட் ஈஸியா ஆகிரும். சீக்கிரம் வந்து லைஃப் வெறுத்துரும். அதே இது ரொம்ப டிபெண்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோரும் ஆக மாட்டோம். நமக்கு என்ன தேவை, நம்ம லைஃப் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம இருந்துருவோம். அப்படி இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மாதிரி ஆயிடும். அப்ப இந்த இன்டர் டிபெண்டன்ஸ் இன்டிபெண்டன்ஸ் சொல்லும்போது 2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருந்தாலுமே அது டிரான்சிஷன், அந்த அடல்ட்ஹுட்டோட டிரான்சிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் சொல்லும்போது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் வந்து கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ், இது எல்லாமே ரோல் பிளே பண்ணுது. அந்த இண்டிபெண்டன்ஸ்ல தனியா போய் ஒரு விஷயத்த செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். அதே நேரம் ஃபேமிலியை நம்ம விட்டுறக்கூடாது. அப்ப இன்டர் டிபெண்டன்ஸ் இருக்கணும். இன்டர் டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சார்ந்து இருக்குது அப்படின்னா நம்மளோட இமோஷனல் ஷேரிங் மூலியமா தான், நம்ம எவ்ரிடே நம்ம நடக்கிற விஷயத்த நம்ம ஷேர் பண்றது, இது மூலியமா நடக்கக்கூடிய விஷயம் தான் இன்டர் டிபெண்டன்ஸ். அப்ப அது ஷேர் பண்ணாலே போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வேலைக்கே போகாம வீட்லயே உட்காரணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. கொஞ்சம் இருக்கிற விஷயங்கள், நமக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து ரோல் டிரான்சிஷன் பார்க்கும்போது இந்த இடத்துல அடல்ட்ஹுட் வந்து எந்த ரோல் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னா அங்க ஃபாதர் மதர் ரோல் எடுத்து தான் பண்ணுவாங்க. இப்ப ஏதோ ஒரு ஆக்குபேஷன் செட்டப்ல போயிருக்காங்க அப்படின்னா ஃபாதரோ மதரோ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்கன்னா அவங்க ரோல் யாரு பெஸ்டா இருக்கோ அந்த ரோலை எடுத்து தான் எம்பசைஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரோல் டிரான்சிஷன்ஸ்ன்றது வந்து பெஸ்டா இருந்துச்சு, ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா அவங்களோட ரோல் டிரான்சிஷனும் பெட்டரா இருக்கும். இல்லை அப்படின்னா அன்ஹெல்த்தியா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயியாவோ இல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டூடெண்டாவோ ஒரு காலேஜோட ஸ்டூடெண்டாவோ ஃபேமிலியில யங்கர் சிப்ளிங்காவோ எல்டர் சிப்ளிங்காவோ வந்து ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். அந்த ரோல் ஓரியன்ட் டாஸ்க வந்து கண்டிப்பா பண்ணணும். நாம் கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லும் போது ஆல்ரெடி பேசினதான், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து என்ன தப்பு பண்றாங்களோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுக்கும்போது ஒரு growth ஓரியன்டா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் மெச்சூரிட்டின்னு சொல்லும்போது உறவு முதிர்ச்சின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எது ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன், எது 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 பண்ணா நம்மளால வந்து இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டில் லைஃப் டைம் வரைக்கும் கொண்டு போக முடியும், எந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் எது அன்டாக்சிக், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரிலேஷன் மெச்சூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து யூத் கல்ச்சர்ல என்ன வருது அப்படின்னா ஜெனரேஷனல் கான்சியஸ்னஸ் சொல்லும் போது தலைமுறையோட உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இங்க கான்சியஸ்னஸ் சொல்றோம்னா ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸை கான்ஸ்டன்டா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும். அப்ப அந்த கான்சியஸ்னஸ் நம்ம பிடிச்சி நம்மளும் அதே பாதையில போயிட்டோம்னா அந்த ஃபேமிலி அந்த ஜெனரேஷன்ஸை வந்து நம்மளால அப்படியே கொண்டு போக முடியும். அந்த எசன்ஸை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு பிடிக்கல இல்ல புரியல, எனக்கு அதுல அவ்வளவா உடன்பாடு இல்லை அப்படின்னா நம்ம தனியா ஒரு சிங்கிளா ஒரு கான்சியஸ்னஸை உருவாக்குறது மூலியமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து புது புது லைஃப் சேலஞ்சஸ் வரும், அப்டிகல்ஸ் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா புதுசா நம்மளால உருவாக்கலாம். இல்ல பொட்டன்ஷியல் இல்ல, பேரண்ட்ஸோடதே நான் கேட்கறேன் அப்படின்னா அவங்க அந்த அந்த அப்டிகல்ஸுக்கு அவங்களே வழி சொல்லுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யூத் லைஃப் ஸ்டைல்ல வந்து இந்த இடத்துல ஏன் வந்து லைஃப் ஸ்டைல பேசுறாங்க, அப்படி யூத் கல்ச்சருக்குள்ள ஏன் லைஃப் ஸ்டைல் வருது அப்படின்னா என்னதான் ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த கான்சியஸ் ஷேர் பண்ணாலும் பியர் இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும் இந்த இடத்துல. ஃப்ரெண்டு சொல்றத கேட்பாங்களா பேரண்ட்ஸ் சொல்றத கேட்பாங்களான்னா ஃப்ரெண்டு சொல்றதான் அதிகமா கேட்பாங்க யூத் பீரியட்ல. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெண்டோட தான் மோர் கனெக்டடா ஃபீல் பண்றாங்க ரேதர் தென் பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்கள மாதிரியே ஒரு ஜீவன் அவங்கள மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்காங்க, இல்ல அவங்கள மாதிரியே குரோத் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து ப்ராப்பரா ரிலேட் ஆவாங்க. இந்த இடத்துல யூத் லைஃப் ஸ்டைல்னு சொல்லும் போது இங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த வே தே மெயின்டைனிங் தேர் ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாமே வந்து ரோல் ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து ஹெல்தி டயட் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அது அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பர்டிகுலர் பிஹேவியர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இல்ல அது பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்கிறது அந்த கேங்குக்கு பழக்கமா இருக்கு அப்படின்னா நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்கிற பையனும் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த யூத் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கவுண்டர் கல்ச்சர்னு சொல்லும்போது
ஆல்ரெடி ஒரு ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். அந்த கல்ச்சருக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா பண்றது தான் கவுண்டர் கல்ச்சர்னு பார்த்தோம். எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியன்றத பார்த்திருந்தாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம ஒரு ஆக்குபேஷன் செட்டப்ல போயிட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து வெளியே வரதோ, இல்ல பின்னாடி கால் எடுத்து வைக்கிறதோ, இல்ல வேற ஆப்ஷன்ஸ் கெரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி போறதோ வந்து இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இப்போ என்னதான் ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணியிருந்தாலுமே அதர் ஆக்குபேஷன்ஸ் சூஸ் பண்ணி போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பீப்புள் வந்து ஜட்மெண்டெல்லாம் இல்ல. ஜட்மெண்டெல்லாம் இல்லாதனால நம்மளால வந்து ஃப்ரீயா வந்து ஒரு புது விஷயத்தை எந்த வயசுலயும் நம்மளால பண்ண முடியும். அப்ப அந்த கவுண்டர் கல்ச்சர்ன்றது வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸோட டிஸ்கிரிமினேஷன்ஸ் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா, அதை டேக்கிள் பண்றது மாதிரியும் இருக்கு. அதே இது முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸோட அட்வான்டேஜஸை இப்ப இருக்க ஜென்ரேஷன் டிஸ்அட்வான்டேஜஸா மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த கவுண்டர் கல்ச்சர்ன்றது வந்து யூத் வந்து ப்ராப்பரா சென்சிடைஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு சொசைட்டி கொடுக்க முடியும். இப்போ ஆடி ஒரு ஜென்ரேஷன் வந்து உருவானது வந்து டிஸ்அட்வான்டேஜ் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அட்வான்டேஜா மாத்துற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஒரு குரோத் தான். திருப்பி நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் இவங்களோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் ஒரு அட்வான்டேஜா மாத்துவாங்க. அப்ப நம்மளோட கிராஃப்ல வந்து நம்மளோட குரோத் வந்து மேல நோக்கி தான் இருக்கும். ஸோ இதே வந்து அன்ஹெல்த்தியா இருக்கு, இல்ல அது குரோத் ஓரியன்டா இல்ல அப்படின்னா ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க ஜென்ரேஷனோட அட்வான்டேஜஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் மாத்துறாங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் என்ன பேசுறோம் அப்படின்னா ஓவரால் அந்த யூத் லைஃப் ஸ்டைல் பேசுறது மாதிரி தான் டயட் ஹேபிட்ஸ், க்ரூமிங், ட்ரெஸ்ஸிங், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், இம்பார்ட்டன்ஸ் டு எஜுகேஷன், ஆக்குபேஷன், இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல்ல ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் மீடியா அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். மீடியா அண்ட் இட்ஸ் இம்பாக்ட்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் இப்ப இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் வந்து நெட் ஜென்ரேஷன் அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. ஏன் நெட் ஜென்ரேஷன் சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இந்த நெட் ரிசோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் எந்த எந்த இந்தியால எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நெட் ஜென்ரேஷன் வந்து அவைலபிளா இருக்கு. நெட் கனெக்ஷன் அவங்களுக்கும் இருக்கு. ஸோ அப்போ எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாயிருது. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி அவங்க வந்து அவங்க கொண்டு போறாங்கன்ற அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் வந்து அந்த யூனிக்னஸை கிரியேட் பண்ணுது. இப்ப எல்லார் கையிலயும் நெட் இருக்கு, எல்லார்ட்டையும் கூகுள் இருக்கு. பட் நம்ம வந்து அந்த கூகுளை வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல வந்து இருக்கலாம். இதே இது அன்எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்றோமோ அந்த நாலேஜ் வளரும். பட் நம்ம ப்ரொடக்டிவா ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ண இருந்தோம்னா அந்த நாலேஜ் வளராம நின்றோம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலா இருக்கு. எல்லார் கையிலயும் போன் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லார் கையிலயும் நெட் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலா இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட டெவலப்மெண்ட், நம்மளோட யூனிக்னஸ் ஆஃப் த கேரக்டர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங். சோஷியல் நெட்வொர்க்கிங்ன்றது வந்து இங்க பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவாவும் பண்ணலாம், நெகட்டிவாவும் பண்ணலாம். சோஷியல் நெட்வொர்க்னு சொல்லும்போது நம்ம இமோஷனலி டவுனா இருக்கும், சோஷியலி லோன்லினஸ் ஃபீல் பண்றோம், ரொம்ப சோஷியலி ஐசோலேட்டடா இருக்கும், யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, இல்ல ஒரு நியூ பிளேஸ் போயிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்ரி டைம் நம்ம கூடவே இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கனெக்ட் பண்றதுக்கு பெட்டரா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து சோஷியல் மீடியாவை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப ஃப்ரெண்ட்ஸோட எப்பனாலும் நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும், யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது இது நெகட்டிவாவும் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. நெகட்டிவா எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகுதுன்னா செல்ஃப் அண்ட் இன்டர்நெட்ல தான் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட நியூவா வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிரியேட் பண்றோம், பிரைவேட் இதுலயோ இல்ல ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்லயோ அந்த கம்யூனிகேஷன் வந்து மெயின்டைனே பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வந்து செல்ஃப் வந்து அவங்க மேனிபுலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ எப்படி மேனிபுலேட் பண்றாங்க, அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு போர்ட்ரைல் வந்து அந்த பர்சன் வந்து பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த போர்ட்ரைல் தான் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ வந்து சாட் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா பர்சன் பி வந்து அந்த சாட்ல இருக்காங்க. பட் ஆனா பர்சன் ஏ வந்து எந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு செல்ஃப் கான்பிடென்டான பர்சன், ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன்ற மாதிரி காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணி போடுறாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்ல பி இருக்காங்க, பி வந்து பர்சீவ் பண்றதும் அதே மாதிரி பர்சீவ் பண்றாங்க, இன்டெலிஜென்ட்டாவும் கான்பிடென்ட்டாவும் பர்சீவ் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா அவங்க என்னவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் ஏ வந்து பிக்கு கொடுத்தாங்க. ஸோ பி பர்சீவ் பண்றது அதே மாதிரி ஆயிடுச்சு. இது ரியல் லைஃப்ல அப்படியா இருக்கும் அப்படின்னா நம்ம என்னதான் கான்ஸ்டன்டா நான் என்ன இப்படி பாருன்னு இந்த வேர்ல்டுக்கு சொன்னாலும் அவங்க ஒரு இமேஜ் வச்சு கான்ஸ்டன்ட்லி நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட இமேஜுக்கும் நம்மளோட இமேஜுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் செல்ஃப் இமர்ஷன் என்ன மீடியா. இமர்ஷன் அண்ட் மீடியான்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரோல் பிளே பண்ணுது. நம்மளோட லீஷர் டைம்ஸ் வந்து அப்படியே என்கல் பண்ணிடுது. ஸோ இப்போ முதல்ல வந்து லீஷர் டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு செல்ஃப் ஓரியன்டட் டாஸ்க் பண்ணுவோம், இல்ல நமக்கு வந்து நம்மளோட ஹாபிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், புது புது விஷயங்கள் கற்றுப்போம், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டாஸ்க் பண்ணுவோம். இப்போ வந்து லீஷர் டைம் இருக்கு அப்படின்னா இல்ல லீஷர் டைமே இல்ல போர்டமா இருக்கணும்னா ஒரு 5 minutes வந்து மொபைல் ஃபோன் பார்க்கலாம், சோஷியல் மீடியாக்குள்ள போலான்னு எடுப்போம். பட் ஆனால் அது வந்து 1 hour 2 hours ஆயிரும். ஸோ அப்போ அந்த மீடியாக்குள்ள வந்து அந்த ஒரு பவுண்டரி இல்லை, இவ்வளவு நேரம் தான் நான் பார்க்கணுன்ற அந்த பவுண்டரி
பவுண்டரி இல்ல. பவுண்டரி இருக்கிறதுக்கான எத்தனையோ ஆப்ஸ், எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப யூஸ் பண்ணாதனால என்ன ஆகுது, அந்த பவுண்டரியே இல்லாத போது மணிக்கணக்கா நம்ம வந்து ஃபோன்லயே இருக்கிறது மாரியான ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிருது. ஸோ திஸ் இஸ் அபவுட் மீடியா அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். ஸோ இது ஃபுல்லா வந்து பிளாக் 2ல வந்து யூனிட் 3 to 5 பார்த்தோம். ஸோ ஜெண்டர் ஐடென்டிட்டி, சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எஜுகேஷன் செட்டப்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. மேஜரா யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ ஃபேமிலி வந்து எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ், அசோசியேஷனல், அஃபெக்சுவல், நார்மட்டிவ், ஃபங்க்ஷனல். இந்த நாலுத்துக்கும் பேஸ் எது அப்படின்னா, இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா எது ஃபுல்லா டெவலப் ஆகும், எது ப்ராப்பரா டெவலப் ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸை வச்சு தான் நம்ம எப்படி வந்து சொசைட்டில வந்து ரோல் பிளே பண்றோன்றது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் வந்து ரோல் பிளே பண்ணுதுன்றத பார்த்தோம். அவங்களோட கரிக்குலம் செட்டப், லேர்னிங் டாஸ்க், எந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் டாஸ்க் கொடுக்குறாங்கன்றத வந்து வச்சுதான் வந்து எஜுகேஷன் வந்து செல்ஃப் ஐடென்டிட்டியை டிசைட் பண்ணுதுன்றத சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பியர் குரூப் பார்த்தோம். பியர் குரூப்ல வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இருந்துச்சு, அதே மாதிரி பனிஷ்மெண்ட் தரக்கூடிய விஷயங்களும் பார்த்தோம். அடுத்து வந்து யூத் கல்ச்சர்னு சொல்லும்போது மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. மீடியா எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, நெகட்டிவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும்போது அந்த எந்த வேலை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட யூனிக்னஸும் கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் வந்து ரோல் பிளே பண்ணுது. அதே இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நெகட்டிவ் வேலை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், நம்மளோட அந்த அவதாஸ் கிரியேஷன், செல்ஃப் போர்ட்ரையல், செல்ஃப் கம்பேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவ் போர்ட்ரையலா இருக்கு, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. மீடியால அவங்க எந்த பாதையில கொண்டு போறாங்களோ அதே ஒரு பாத்து நோக்கி நம்ம போயிடுறோம் அப்படின்னா ப்ராப்பரான செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்காது. இதே அந்த மீடியா வந்து நம்ம கையாளணும், நம்ம அதை வந்து கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி நமக்கு ஏதாவது மாதிரி பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் மீடியா, ஜெண்டர் அண்ட் ஐடென்டிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்.